Sahitya Academy. He is a member of Board of Studies for Tamil Literature, PG, of University of Madras. He is a member of Commonwealth Journalist Association and South India Literary Association. Till recently, he was the National Media Advisor for India of the global movement committed to end the chronic hunger in the world, the Hunger Project. Currently, he is the editor of Pudhiya Thalaimurai Kalvi, Tamil Weeklies, and the Director Planning and Development, Pudhiya Thalaimurai TV channel. Now I request Sir to give a few words. When I was getting into this hall, a big question was hanging in front of me. The question was, should I speak in English to a Tamil audience, or should I speak in Tamil about an English novel? It was a kind of a predicament, but I enjoyed it. I asked Tilaka, what should I do? And she gave an answer which is quite convenient for her. She said, you speak in both. At the outset, I would like to congratulate Tilaka Mama. And of course, I'm going to congratulate Prakash, but I'll be coming to it later. ஏன் Tilaka Mamaவை பாராட்டணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு காலத்தில் தமிழ் குடும்பங்களில் வந்து நாவல் படிப்பதே ஒரு பெரிய ஒரு அறம் கெட்ட செயல், ஒரு ஒழுக்கம் கெட்ட செயல் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. தமிழில் முதல்ல நாவல்கள் இருக்கும்போது அதை ரெனாவல்ஸ்னு ஒரு கம்பெனி அதை போட்டாங்க. ரெனாவல்ஸ் நாவல்ஸ்னே பேர். அதை வந்து நீங்கள் கடையில் வாங்க முடியாது, வீட்டுக்கு விபிபியில் தான் வாங்கணும். ஆனால் அதை வீட்டில் வந்து பெரியவர்கள் முன்னால் படிக்க முடியாது. அதை பற்றி அசோகத்தில் ரொம்ப விரிவாக இருக்குது. நாவல்களை வந்து எங்கேயாவது முடிச்சு வச்சு மறைச்சி வச்சு தான் படிக்கணும். ஏன்னா நாவல் படித்தா பையன் கெட்டு போயிட்டான்னு நினைப்பாங்க பேரண்ட்ஸு. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்தது, நாவல்கள் அதாவது காதல் கதைகள் எழுதலாம். ஆனால் இந்த பெற்றோரும் மற்றவங்ககிட்ட வந்து என் பையன் வந்து ஒரு கதை எழுதியிருக்கான்னு சொல்லுவாங்களே தவிர என் பையன் வந்து ஒரு காதல் கதை எழுதியிருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு இகழ்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தையாக ஒரு காலத்தில் நடுத்தர வர்க்க குடும்பங்கள்கிட்ட இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து adolescently in love என்கின்ற ஒரு காதல் கதையை ஒரு அர்பனைஸ்டு மிடில் கிளாஸ் சமூகத்துக்கு முன்னால் இவ்வளோ பேரை கூப்பிட்டு அதை அறிமுகம் செய்கிற அந்த அந்த திலகமாமனுடைய அந்த மனதுக்காக நான் முதல்ல பாராட்டுகிறேன். இந்த நாவலை படிக்க ஆரம்பிக்கும் போது ஹான்ஸ்டா பேசுகிறது, நான் இந்த நாவலை படிக்க ஆரம்பிக்கும் போது இது திலகமாமாவோட பையன் எழுதின நாவல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்தது. திலகமாமாவுடைய கவிதைகளை பற்றி எனக்கு வந்து ஒரு மதிப்பீடு உண்டு. பொதுவாக கவிதைகளை வந்து கற்பனைகளின் அடிப்படையில் எழுதலாம். ஏழை என்றும் மணிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவிலேயே என்பது ஒரு கற்பனை. செந்தமிழ்நாடன் போதினிலே இன்பத்தேன் வந்து பாய்ந்து காதினிலே அது ஒரு கற்பனை. கற்பனை சார்ந்த ஒரு கவிதையை எழுதலாம், அல்லது அனுபவம் சார்ந்த ஒரு கவிதையை எழுதலாம். அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது என்றால் அறிவு எது, அறியாதது எது, அறிந்தவர் யார், அறியாதவர் யார் அப்படின்னு தாய்மானவர் மாதிரி அனுப்பிக்கொண்டே போய் கடைசியில் வந்து என்போர் உடம்பெல்லாம் வாயார் விரற்றுவர் அப்படின்லாம் அது வந்து அது ஒரு அனுபவத்தை வந்து ஒரு கவிதையாக வந்து பண்ண முடியும். ஆனால் அனுபவம் ஒரு முற்றிலும் கற்பனை என்பது இல்லாமல், முற்றிலும் அனுபவம் என்பது இல்லாமல், இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மொழியில் வந்து தன்னுடைய கவிதைகளை சொல்வதற்கு முற்பட்டவர் திலகமாமா. அது ஒரு புதுவையான ஒரு ஜானம். அதுக்கு வந்து முதல்ல வந்து மொழி வசப்படணும். உங்களுக்கு அப்படி இருந்தால் அந்த வேலைகளெல்லாம் அந்த
அந்த திருகல்களெல்லாம் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். அதனால் இவர் வந்து எப்படி மொழியை கையாண்டிருக்க போகிறார் என்கின்ற அந்த அதோடு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த ப்ரொலாக் படிக்கும்போது நான் வந்து அந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டேன். கண்ணாடினா நான் படிக்கிறதுக்கு எனக்கு கண்ணாடி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு. ஆனால் அந்த திலகமாக என்கிற அந்த மனக்கண்ணாடியை வந்து கழட்டி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டால் அது வந்து நான் வந்து ஒரு அடிக்ஷன் வந்து எனக்கு உண்டு. என்னென்னா அது வந்து புஸ்தகம் படிக்கிறது. அது இங்கிலீஷ், தமிழ் எது வேணாலும் படிப்பேன். அதுக்கு வந்து ஒரு இது கூட சொல்கிறது உண்டு. புஸ்தகம் படிக்கிறத தூக்கம் வராது இருக்குன்னு கூட வந்து நான் அது ஒரு தூக்க மாத்திர மாதிரி உபயோகப்படுறது என்னன்னா கூட நான் ஒரு காலத்தில் ரொம்ப தீவிரமாக அதை பற்றி யோசிச்சிருக்கேன். அது இன்டர்நெட்டில் வந்து நெட்டிசன் பற்றி தமிழச்சு சொன்னாங்க. சாரி அதெல்லாம் அந்த இன்டர்நெட்டில் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இப்போ நிறைய இளைஞர்கள் என்ன எழுதுறாங்கிறத நான் படிக்கிறது நான் போது அந்த ப்ரையாரிட்டி வந்து இளைஞர்கள் என்ன எழுதுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்மையாக தேடி பார்த்து படிப்பேன். நான் வந்துட்டு இன்டர்நெட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்துட்டு டெக்ஸ்ட் மீ அப்படின்னு ஒரு நாவல் பற்றி நிறைய பேச்சு இருந்தது. அது வந்து ஒரு 7 ஆசிரியர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு நாவல், முதல் காதல் பற்றின நாவல். ஆனால் அது இட்ஸ் அ கிராக். என்ன கேட்டால் நான் அது வந்து அதை படித்த நேரங்கள் வீண் வந்துட்டு அவ்வளோதான். அதில் இன்வெஸ்ட் பண்ண நேரங்கள் வீண். ஏன்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருந்தது. முதல் முத்தம், ஃபஸ்ட் டேட், அந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதாக இருந்தது. ஜீவன் இல்லை அதில். பட் இது வந்து இதில் இருக்கிற இளைஞர்கள் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இளைஞர்களாக இருக்காங்க. இந்த தலைமுறையினுடைய இளைஞர்கள் ரொம்ப I think I have literally nothing to say. I have 2 erudite, scholarly and incisive analysis, one by Dr. Subramaniam and one by Dr. Tamarishi. Dr. Subramaniam's analysis was something like a digital photography. It was capturing all the colors and moods and details very precisely. And Tamarishi's analysis was more like an X-ray, going more deeper and finding out what is there and what is missing. And of course I enjoyed both the analysis, and it will help Prakash in a very big way. So coming back, and the generation of இளைஞர்களோட எனக்கு பழக்கம் இருக்குது, எனக்கு பரிச்சயம் இருக்குது. வந்துட்டு I know some of this, what are their values, what are their beliefs. அதில் முதல்ல அந்த ப்ரொலாக் படிச்சுட்டு வந்தபோது அதில் வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்த உடனே அப்போ தான் எனக்கு பிரகாஷ்ங்கிற ஒரு ஆள் வந்து அறிமுகமானார். ரொம்ப சீக்கிரமே வந்துச்சு. ஒரு 30வது பக்கத்துலேயே 10வது பக்கத்துலேயே வந்துச்சு. 2 கேரக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. ப்ளாகே வந்து அதில் என்னென்னா அதில் அந்த மாடர்னிட்டி இருக்குது. அதில் அந்த டைம் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ப்ளாக். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் வந்து வெள்ளை கலர் லெகின்ஸ் போட்டுட்ருக்கா அப்படின்னு அதில் வந்து ஒரு பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து இந்த காலத்தில் நடக்கிற கதை, எப்போது நடக்கிற கதை இல்லை. அந்த விஷயங்கள் இருக்குது. நான் தலைவமெல்லாம் லெகின்ஸ் போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அண்ட் அவன் மைக்ரோசாஃப்டில் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு வரையும் அதில் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப ஹார்டாக, ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வரையும் அதில் இருக்குது. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி கான்டெம்பரரி. அதில் வந்து அப்படின்னா அந்த என்ன ஏஜ் குரூப் அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உணர்ந்து கொள்ளும்போது அவங்க பேசுகிறாங்க. இந்த வெளிச்சத்தில் நான் படிக்க முடியுமான்னு தெரியல. ஐ திங்க் அந்த கண்ணாடியை போட்டுக்க வேண்டிய தருணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த ட்ராவல், நம்முடைய பயணமே வந்து எங்கே போகிறோம் தெரியாத, வாழ்க்கை என்பதே எங்கே போகிறோம் என்று
தெரியாத ஒரு பயணம் தானே என்று அந்த ஒரு கேள்வியை வந்து அந்த அந்த ஒரு பெண் கேட்குற மாதிரியும், இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, வாழ்க்கை என்பது ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை என்று அந்த பையன் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியும், அதுக்கு பிறகு அந்த கான்வர்சேஷன் போகிற மாதிரியும் அவனுக்கு. அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி brilliant in the sense, வாழ்க்கையை பற்றின என்ன விதமான ஒரு பார்வை சமகால இளைஞர்கள்ட்ட இருக்குது, அதை வந்து அவங்க வந்து ஒரு 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 பயணம், ஆனால் அது ஒரு திட்டமிடாத பயணம் இல்லை. சம்பவங்கள் வந்து திட்டமிடாத சம்பவங்களால், வாழ்க்கை என்பது திட்டமிடாத சம்பவங்களால் அமைக்கப்பட்டது அல்ல. ஆனால் வாழ்க்கை என்பது வந்து நம்ம எதிர்பாராத விஷயங்களையும் கொண்டிருக்கு. இவ்வளோ விஷயங்களையும் வந்து ஒரு ஒரு 10 வரியில் வந்து அந்த அந்த டிஸ்கஷன் வந்து அவங்க வெளியில் கொண்டு வராங்க. அப்போ தான் வந்து நான் வந்து உட்காந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை முழுக்க படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் பிரகாஷ்க்கு வந்து ஒரு நாவலுக்கு வேணுங்கிற எல்லா விதமான பலங்களும் அவர் தருது. சம் ஆஃப் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் குவைட் கிராஃபிக், குவைட் பிக்சர்ஸ். அந்த இடத்துக்கு நம்மளே கை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஒரு சில வர்ணனைகள் இருக்குது. அந்த வைசன் வேலி ஸ்கூலை பற்றி அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே போனோடனே ஒரு ஆர்கிட், அதுக்கப்புறம் அதுக்கு போனோடனே வந்து ஒரு யூ ஷேப் பில்டிங், அந்த பில்டிங்கில் எங்கே ப்ரேயர் நடக்கும், அதுக்கு பின்னால் ஹாஸ்டல், அதை விட ஒரு உயரமான இடத்துல அந்த ஹாஸ்டல், அது வந்து அப்படியே ஒரு சொல் சித்திரமாக he is making a word picture. And once you get into that, once you get into the school and get into the hostel, opening chapter on the hostel, I think you'll start loving that place, not just because it is in a hill station, but it is because of the way he describes it. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ்லாம் வருது. அவங்களுடைய முதல்ல கேரக்டர்ஸ் ரிவீல் ஆகுது, அப்புறம் அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட்ஸ் ரிவீல் ஆகுது. சில இடங்கள் வந்து அதை கொஞ்சம் கெளிவாக பண்ணிக்கலாம், அவர் புகழேந்தி மாதிரி வந்துட்டு, ஆனால் அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வந்து ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஐ திங்க் quite a few of you may be familiar. இப்போ இருக்கிற கான்டெம்பரரி நாவல்ஸில் தமிழ் எதுனா வந்து some of such situations are handled very explicitly because they take the reader into confidence that they are more matured enough to understand and read it. ஒரு 70s 80s வீடுகளில் ஹெரால்ட் ராபின்சன் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன வீடுகள் இருந்தது. இல்லை, ஹெரால்ட் ராபின்சன் படிக்கக்கூடாது, ஆனால் மில்சன் கூன் படிக்கலாம் அப்படின்னு இருந்தது. மில்சன் கூனே கூட படிக்கக்கூடாதுன்னு சொன்ன வீடுகள் இருந்தது வந்துட்டு. பட் தட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ரைட்டர்ஸும் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறத இப்போ நான் நினச்சி பார்ப்பேன். If you think your readers are quite matured enough to take it and what's wrong in discussing it, but he has handled it very responsibly. அதை ஒரு கயிறு மேலே நடக்கிற வேலை ரொம்ப ஈஸியாக டிக்ளேட் பண்ணிடலாம். அது பண்ணாமல் வந்து அதை பண்ணிடுறது அந்த ஏஜில் அதை பண்ணுறதுங்கிறது வந்து ஐ திங்க் he needs a lot of maturity to resist the temptation. அப்புறம் நாவல் போனால் ஒரு குவைட் a racy speed. ஆக்சுவலாக ஒரு கடலில் வந்து நீங்கள் இந்த இன்னும் அவ்வளோ பக்கம் இருக்கு, இனிமேல் நீங்கள் படிக்க முடியாது, நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தபோது லாஸ்ட் சீன்ஸில் ரோஹித்தும் சஞ்சனாவும் வராங்க. வண்டி பிரேக் டவுன் ஆகி இருட்டில் ரோட்டில் நிற்கிறாங்க. வந்து ஒரு வண்டியை ஏதாவது ஒரு லிஃப்ட் கேட்கறதுக்காக ஒரு வண்டியை நிறுத்துறாங்க. அந்த வண்டியில் இருக்கிறது ஒரு போலீஸ்காரன் ஒரு இளம் பெண்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னந்தனியாக இருட்டில் நடு ரோட்டில் நின்று கொண்டு இருந்தால் எப்படி பார்ப்பார்கள்ன்றது நமக்கு தெரியும். அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸோட அந்த சாப்டர் முடியுது. அவன் வந்து லிஃப்ட் கொடுக்குறான்,
ஒரு ஜீப்பில் பின்னால் போய் திறக்கிறான். அங்கே ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் யார் அப்படின்லாம் சொல்லாமல் அந்த சாப்டர் முடிஞ்சிடுது. ஸோ இந்த சாப்டரோட மூடி வச்சுட்டு தூங்கலாம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சோது மூடி வைக்க முடியல. ஸோ ஐ ஸ்டார்ட் அந்த ரிவீல் ஆகிறதுக்கு நான் போனேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுது. அந்த கல்யாண வீட்டில் அவங்களுக்கு அந்த போலீஸ்காரன் எங்கே போறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. கொண்டு போய் விடுறான். இந்த ஸ்டோரி கோஸ் ஆன். ஸோ அந்த மாதிரி ஒரு brilliant handling in certain places. இவருக்கு ரொம்ப பெரிய பலம் இவருடைய பலம் என்று நான் நினைப்பது வந்துட்டு இந்த ஹோல் இந்த நாவல் படிச்சதில் இவரால் அந்த டயலாக்ஸை வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் the dialogues are quite natural, but one leading to another, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. And the craft of the novel is brilliant. For a debut novel, the craft on this is very brilliant. And அதாவது தலைப்பு வந்து ஆரம்பிக்குது adolescent love எழுதுகிறேன். Adolescently in love. That makes a difference. Even a mature people can behave like adolescents when they fell in love. So, but this is not just a story of teenagers or adolescents who are in love and in conflict. அதில் என்னென்னா இந்த உலகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த காதல் என்பது. அது வந்து காதல் என்பது வந்து உங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு உதவும். காதல் என்பது நீங்கள் தொலைந்து போவதற்கு உதவும். அது வந்து அது உங்களோட அந்த பர்சன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறது அதை பொறுத்து. காதல் என்பது உங்களை வழி நடத்தும். காதல் என்பது நீங்கள் வழி தப்பி போவதற்கும் காரணமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு தீம் எடுத்துட்டு அதை வந்து இதுக்குள்ள இளைஞர்களுடைய பார்வையில் அந்த கதையை சொல்லி கடைசியில் அதை பழப்பி அந்த எபிலாக் அவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராகோட வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு எபிலாக்கில் வந்து அதை முடிக்கிறது. ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ கிரேட் ஃபியூச்சர். அண்டு டாக்டராக இருக்காரு, இலக்கியத்துக்கு வராரு, டைம் இருக்காது அப்படிலாம் பூச்சணிக்காங்க அப்படிலாம் நம்பாதீங்க. I also studied in a medical college and I drifted into something far different from medicine or pharmacy. அதனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா some of the great writers are medicos. Somerset Maugham is an example. So my friends used to call me mom when I was in the college because I was writing at that time. இப்போ moms-னா வேற இல்லை. Chekhov was a doctor. He was trained a physician, but he didn't practice. So the world of medicos are not far from literature, and I'm sure you'll be able to do tremendous work. I think இவங்க pure language பற்றிலாம் பேசினாங்க, but I think many Englishmen have now have come to a consensus that English is no longer a language of British. Every country that speaks English in its own way. There is an Indian English, there is an African English, there is an American English, and there is the far different way the English is spoken in the Latin American countries. So I don't think we should all on the coach on the parole, but I would say it is a crime to look for a pure English, because a good literary work transcends the language, and language becomes a vehicle to carry the literature forward. And of course, this book speaks the English what this cell phone generation speaks. They speak in a very concise but precise way. They express themselves.
and very clearly and categorically, unambiguously, they express themselves, and the novel also does the same. Anyway, congratulations, Prakash. We will be looking forward to more novels, more fiction from you. But for God's sake, don't ever get into the glamour of Chetan Bhagat and try to spin out novels of that kind. And you can do much better than him, and I wish and I look forward to great works from you. Thank you, thanks. Now I request Mrs. Tilakavama to give the nomination. Good evening to the dignitaries on the dais, friends, family, well-wishers, and everyone who has come here. Like my friend Asha said, I'd like to say a few words before going into the vote of thanks. First of all, I want to thank all the dignitaries for their praise. It was really nice to hear, and now that I know that my second year, the time when I wrote the novel, it wasn't a waste. So thank you very much. And even when sitting here, Maalan sir, he asked me, tell me if this is really fictional. I was telling him that yes, it absolutely is, and he's saying, don't worry, I won't tell your mother anything. So actually, anyone who asks me what's this book based on, I tell them it's something on like a teenager's first love, and their question is it your own story? How much of it is your own story? And you know, I don't know why they all feel that, but you know, every part of this is actually fictional. And you know, the first thing when I'm asked this, the thing that comes to me is, I think I would have been lucky if some of these things had happened in my life actually. So now I actually have a small list of, a couple of people to thank. First of all, Mr. Maalan for having agreed to grace this occasion. It's such an honor. And then the speakers, Dr. K.S. Subramaniam, Pugaleni Tangaraj, Dr. Tamilachi Tangapandian, and really, I've heard about from my mom about each of you all, and it's really such an honor to share the stage with people. Then I'd like to thank the members of press for helping out with the publicity of the book, and I'd like to thank Partners Publications. They are the ones who have agreed to, what was a poorly scribbled manuscript, it has become a well-known novel. Well, thanks to them. And especially in Partners, I'd like to thank the 4 consultants who had worked with me: Joey Pana, Anne Minoza, Kate Lopez, and Nancy Aspero. All these people, they were almost aware that my beck and call, any help that I needed with the book, they were always there to do it. Then I'd like to thank Book Point Private Limited for having agreed to give us this stage for this occasion. Next, I'd like to thank Mr. Kumar, the photographer. He's been always there, like ever since I could remember, to for my happy, during my happy moments and my family's. So thank you very much. I must tell that the cover design was done by Emily, and I have to tell that I got a good amount of praise for it. Then I have to thank Mr. Rajagopalan, who helped me out with the editing. He did a lot of editing, and which did help me to remove the errors in the book. And I have to thank my cousin, Mr. Sakshaya, who's the person who introduced me into reading and all the whole novels and all that. So, and she guided me with lots of plots, helped me out with the book. So, thanks to her for that. Then I must thank my friends from college who also did help me out with a little bit of editing. Then I must mention my friend from school, Arun Shekhar, who had given me some information on what exactly the course of BCom and all that. It actually comes from the story you know in UD. Then finally, I have 2 important thank yous to tell. One, today, this moment is a real dream come true for me, and I'm really happy to be here right now. And
what makes me more happy is that all the people who are here to share my happiness. So thank you all for coming. Thank you very much, all of you. And finally, actually, the last, I want to tell why this story actually started. My name is I actually wrote a short story. I don't exactly remember when, but I wrote a short story. You know, there's this person who appreciates all my stories, but the story I felt like that this person was impressed more than anything else. So I was thinking that maybe this has the potential to be more than just a short story, and that's how it has become Adolescently in Love. So that person is my mother, who had supported me continuously through everything. Thank you, Mom. Finally, I like to leave you all with something that my mom always tells. The success of a book, it's not on how many copies you sell or what awards it wins. It's on how many people they find themselves in the book. So when you all read the book, I hope that you all find yourselves in the pages of the book. So thank you very much. உண்மையில் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது. மாலன் சார் சொன்ன மாதிரி ஆங்கில புத்தகம், ஆங்கில திரைமுறை நிகழ்ச்சி நடத்தணுமா, தமிழில் நடத்தணுமா, அந்த ஏன்னா நாங்களும் இதுக்கு புதுசு. இப்போ அதனால தான் நான் ஒதுங்கி உட்காந்துக்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த புத்தக வழியில் எப்படி போகுதோ அதுவே அந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போகட்டும்னு நிதர்சனம் அவனோட தோழியர்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி அவங்களே நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் மைண்டுக்கு எப்படி செட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கூட இருக்கிறோம் அப்படின்னா அதனால இந்த நிகழ்ச்சி வந்து மாலனையை கேட்டபோது நான் தமிழில் பேசணுமா ஆங்கிலத்தில் பேசணுமான்னு கேட்டபோது அப்போதெல்லாம் அதை தான் சொன்னேன். நான் எப்படி வேணாலும் நம்ம அந்த சந்தர்ப்பம் எப்படி நம்மளை எடுத்துக்கிட்டோம் கையகப்படுத்துகிறோம் அந்த வழியில் நம்ம இதை கொண்டு போயிடலான்னு. இந்த காதல்ங்கிற வார்த்தையை பார்க்குற பயப்படுற அம்மாவா எப்பயுமே இருந்ததில்லை. ஏன்னா குழந்தைங்க இப்போ எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண பழகிட்டாங்க. ஒருவேளை நாங்கள் இருந்த காலத்தில் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோமோ மாட்டோமோங்கிற பயம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி எங்கள் குழந்தைகிட்ட எங்களுக்கு அந்த பயம் இல்லைன்னா அந்த வார்த்தையை அவங்களே எங்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறதில்லை, நாங்களும் அதை கேட்கறதுக்கு தயக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அதான் எங்களோட திட்டமிடுறதுக்குள்ளேயும் எங்களால் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர முடியாமல் அப்படியே அது போகிற போக்கிலேயே அது மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வேறு இதில் அவனோட படிக்கிற மாணவ மாணவிகள் அப்புறம் உறவினர்கள் இந்த ஆங்கில புத்தகத்தில் நம்ம போய் உட்காந்தா நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சி புரியுமான்னு யோசிச்சுட்டு வர தமிழ் இலக்கியவாதிகள் இப்படி ஒரு கலவையாகவும் மருத்துவம் சார்ந்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கலவையாக இருந்ததுனால இந்த கலவைக்கு நீங்கள் எல்லாம் உயிர் கொடுக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து சேர்ந்தது. எனது மனமார்ந்த நன்றியையும் உங்கள் கணவர் சார்பும் எல்லாருக்கும் சார்பும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Itu Asya sama saya.